நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது நெல்லூர் தக்காளி சாதம். இந்த தக்காளி சாதத்துக்கு வந்து என்ன சின்ன வெங்காயம் தான் நம்ம ஆட் பண்ணி செய்ய போகிறோம். தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து மசாலா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது எள்ளு, கடலைப்பருப்பு, தேங்காய் அது மாதிரி நம்ம ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது நெல்லூர் தக்காளி சாதம். தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: நான் 3 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், சின்ன வெங்காயம் 10, கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கடுகு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன். இது வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு 7 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், பட்டை ஒரு துண்டு, 3 பல் பூண்டு. இது வந்து தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வடித்த சாதம் வந்து நம்ம 150 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வடித்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தனியாக இதை வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து தனியாக எடுத்துக்கலாம். இதை வறுத்துட்டு என்னென்னா நைஸாக பேஸ்ட் பண்ண வேண்டாம், கொரன்னு நம்ம அரைச்சிக்கலாம். நான் இப்போது பேன் வச்சுட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 3 பல் பூண்டு, பட்டை, கடலைப்பருப்பு, எள்ளு, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம். இதை வந்து நல்லா, அதாவது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம வரமிளகாயும் தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து கொரன்னு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். போதும், இந்த அளவுக்கு இருந்தாவே ஆஃப் பண்ணிடலாம். ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய், இது வந்து செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், இதுவும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஆயில் விட்டாச்சு. நான் வந்து சாதத்துக்கூடையே உப்பும் போட்டுட்டேன் வேக வைக்கிறப்பவே. அதாவது உப்பு வந்து தேவை கிடையாது, நம்ம தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம கருவேப்பிலை, இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் வச்சுட்டேன். இதை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து தண்ணி வந்து இல்லாத அளவுக்கு, அதாவது நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து தக்காளி சாதம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. நம்ம வந்து இப்போது மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து பச்சை வாசம் போகும். நல்லா எண்ணெய் வந்து பிரியிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்குனா தான் இந்த தக்காளி சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நல்லா எண்ணெய் மேலே வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஆல்ரெடி தேங்காய், வரமிளகாய், எள்ளெல்லாம் வச்சுருக்கோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சாதம் வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து இப்போ நம்ம கலரிக்கலாம்.
ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கலரி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக தக்காளி சாதம் வந்து செய்கிற முறைக்கும் இதை வந்து அரைச்சி இந்த வறுத்து பொடி பண்ணுறது முறை வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி சாதம் வந்து நெல்லூரில் தான் ஃபேமஸ்ஸு. இப்போது தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சாதம் எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. இது வந்து டெஃபினட்டாக வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.